நேற்று வேல்முருகன் ஒரு பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றார். வட இந்தியர்களுக்கு ஓட்டு வந்து இங்க கொடுக்கக்கூடாது, ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாதுன்னு போராடுறார். மக்கள் எத்தனை பேர், பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க. 1 மணி நேரம் தங்கு தடையின்றி எந்த ஒரு எழுதி கொடுக்காம தன்னோட மக்களுக்கான வாழ்வுரிமை பிரச்சனைகளை அடுக்கடுக்கா சொல்லி போராட்டம் பண்றார், ஆர்ப்பாட்டம் பண்றார். ஒன்றிய அரசை கண்டிச்சு. அதை பாருங்க, அதை எடுத்து போடுங்க, அதை எடுத்து போடுங்க. இந்த தாவேக்காவில் ஆர்ப்பாட்டம் நடத்த அதையும் எடுத்து போட்டு பாருங்க. எது ஆளுமையா, எது வந்து ஆக்கப்பூர்வமா, எந்த அளவுக்கு வலிமையா இருந்துச்சுன்னு தெரியும். அவர் போராளிங்க, இவர் ஜோக்கருங்க. ஜோக்கருக்கு போராளிக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல. நீங்கள் போய் யாரை கம்பேர் பண்ணுறது? அதுதான் ஒரு தகுதியே இல்லாமல் அஜித்குமாருங்கிற ஒரு நடிகர் கூட, ஒரு மிகப்பெரிய ஒரு திறமைசாலி கூட விஜயை கம்பேர் பண்ணுறாங்க. ஏங்க, விஜய்க்கு நடிக்கிறத தவிர வேற என்ன தெரியும்? ஆனால் அஜித்குமார் அப்படி கிடையாது. கார் ரேஸ் ஓட்டுவார், ஃப்ளைட்டுக்கு லைசன்ஸ் வச்சுருக்காரு, நிறையா 50-60 வயசுன்னு சொல்லி இன்னைக்கு கார் ரேஸில் போயிட்டுருக்காரு. யாராவது முடியுமா? அது மாதிரி விஜய் யாரு கூட கம்பேர் பண்ணுங்களா? திமுக கூட. திமுக மதிக்கிறதே இல்லை. டே போட அந்த பக்கம் போய் விளையாடுக்கிறாங்க. தாவேக்கா அப்படிதான் அடில் குஞ்சுகள் எடுத்து அந்த பக்கம் போ, யாரா குறுக்க வந்துட்டு போயிட்டு. அதிமுக திமுக அவங்களுக்கு தான் கடும் போட்டி. தாவேக்கா இதுக்கு சீன்லேயே இல்லை.